தமிழக அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகம் விஜய் தனித்து விடப்பட்டாரா? விஜய் அனாதையாக்கப்பட்டாரா தமிழக அரசியலில்? விஜய் எப்போ அரசியல் பேசியிருக்காரு, எப்போ அரசியல் பண்ணிருக்காரு, அவரை குறித்து பேசுவதற்கு அவர் செஞ்சது பூரா டிராமா, நாடகம், நடிப்பு. விஜய் இன்னைக்கு அனாதையா தமிழக அரசியல்? இன்னைக்கு இல்லை, இனி எப்பவும் அவர் அப்படிதான் இருப்பார். அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை. மொத்த மக்களும் விஜயை ஒரு கோமாளியாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வருத்தமா இருக்கு உண்மையிலேயே. விஜயை பார்த்தா பாவமாவே இல்லை. ஆதவன் ஒரு கேட்டகரி ஒருத்தர் இருக்கான். இந்த மாதிரி ஒரு கேவல பிறவி, கேவல ஜென்மத்தை பார்க்கவே முடியாது. ஒரு அமாவாசை. நான் சொல்லல, யார் சொன்ன? சார்லஸ் சொல்றாரு. அவன் ஒரு அமாவாசைங்க. அவன் வந்து ஒரு பணப்பிசாசு. தினகரன் தாவேக்காவை கைவிட்டது மாதிரி, வைத்திலிங்கம் தாவேக்காவை கைவிட்டது மாதிரி, விசிகா தாவேக்காவை கைவிட்டது மாதிரி காங்கிரசும் தாவேக்காவை கைவிட்டு விட்டதா? ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த தேர்தலில் நிற்பது சந்தேகம். ஏன் விஜய் தேர்தலில் நிக்க மாட்டாரா? அவர் தேர்தல், இந்த தேர்தல் அவர் நிற்பதே, அவர் நிற்பது தாவேக்கா தேர்தலில் நிற்கும். ஆனால் விஜய் நிற்க மாட்டார். விஜய் தான் மதுரை தெற்கு, மதுரை மேற்கு விஜய் சொன்னாரு. அன்றே அவர் சொல்லிவிட்டார், நான் எதுலயுமே நிக்க போறது இல்லைன்னு. அதோட அர்த்தம் இதுதான். அதுதான் விஜய் தேர்தலில் போட்டி போட மாட்டார். பயம், தோத்து போயிடுவோம் பயம். அப்படி ஒரு பயம் வந்துச்சுன்னா அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார்ல. நீங்க சொல்றது அபத்தமா இருக்கு. இல்ல அபத்தம்லாம் கிடையாது, இதுதான் உண்மை. கள நிலவரம். வன்மத்தை கொட்டுறீங்க. அரசியலே தெரியாத ஒரு தற்குறி முதலமைச்சர் பதவிக்கு மட்டும் ஆசைப்பட்டா ஒத்துக்க முடியுமா? விஜய் ஒரு பயந்தாங்கொல்லி, ஒரு கோழை, ஒரு பயப்பட்டு ஓடி போய் ஒளிர நபர். விஜய்க்கு எதிரா ஒன் சைடா பேசுறேன். ஒரு ஆக்சிடென்ட் தான். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நிமிஷம், ஆக்சிடென்ட் ஒத்துக்கிறீங்களா? சட்டப்படி ஆக்சிடென்ட் பண்ண முடியாது. 41 பேருடைய மரணத்தினுடைய ஓலம், அந்த குழந்தைகளுடைய கடைசி நிமிடம், அந்த போராட்டம், உயிர் விடும்போது அவருடைய எண்ண ஓட்டம், இது அனைத்தும் விஜய தூங்க விடாதுன்றதை மட்டும் நான் நிதர்சனமா சொல்லுவேன். நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கும் பொழுது விஜய் விரைவிலேயே கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விஜய் இனி என்ன ஆகும்? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி. வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் கரூர் இஷ்யூ பற்றி சிபிஐயோட என்கொயரிக்கு டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு இன்னும் கெடுபிடி காட்டிக்கிட்டு இருக்கு. கூட்டணியிலையும் டிடிவி தினகரன் வருவார், வைத்திலிங்கம் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டதில் கூட எல்லாருமே ஒவ்வொரு கட்சியில் போய் ஐக்கியமாயிட்டாங்க. அப்போ தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் விஜய் தனித்து விடப்பட்டாரா? விஜய் அனாதையாக்கப்பட்டாரா தமிழக அரசியலில்? அவர் இன்னும் அரசியல் களத்துக்கே வரலைங்க. அரசியல் களத்துக்கே வராத ஒருத்தரை பற்றி நம்ம என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், சிம்பிள். விஜய் எப்போ அரசியல் பேசியிருக்காரு, எப்போ அரசியல் பண்ணியிருக்காரு, அவரை குறித்து பேசுவதற்கு அவர் செஞ்சது பூரா டிராமா, நாடகம், நடிப்பு, அதுதான் நடந்திருக்கு. சினிமாவில் என்ன பண்ணுவாரோ அதை வந்து இங்கே களத்தில் பண்ணுறதுக்கு வந்தார். அதுதான் வந்து எல்லா இடங்களிலும் அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நரேஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ கரூர் சம்பவத்தில் சிபிஐ என்கொயரி, ஏன் சிபிஐ என்கொயரி கேட்டது யார்? கேட்டது தாவேக்காவை சேர்ந்தவர்கள். நாங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படின்னா, அந்த ரஜினிகாந்த் படத்தினுடைய ஒரு அந்த பொண்ணு பார்க்க போகிற சீன் மாதிரி தான். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை அவருது இல்லைன்ற மாதிரி சிபிஐ என்கொயரி வந்து வந்தால் நல்லதுன்னு இவங்களே கேட்பாங்களாம். ஆனால் இவங்க போக மாட்டாங்களாம். யாரையோ அதை ஏவி விடுவாங்களாம், வேற ஒருத்தரை. அது வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்குவாங்களாம். விஜய் இன்னைக்கு அனாதையா தமிழக அரசியல்? இன்னைக்கு இல்லை, இனி எப்பவும் அவர் அப்படிதான் இருப்பார். ஏன்னா அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை, அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர். அவர் அரசியல்வாதிக்கான ஒரு 1% தகுதி கூட இல்லாதவர். ஒரு காரணம் சொல்லுங்க அதுக்கு. பேசவே தெரியலையே. ரொம்ப அழகா பேசுறாரு, சூப்பரா பேசுறாரு, எல்லாருமே வெறுப்பு அரசியல் தான் பேசுறாரு. அவர் பேசிய பேச்சினுடைய சாராம்சம், தமிழ்நாட்டை நான் காப்பாற்றுவதற்காக நான் ஆபத் பாந்தவன், தமிழ்நாட்டில் நான் வந்து புரிதலான அரசியல் பண்ண போறேன், மாற்று அரசியல் பண்ண போறேன், நான் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று சக்தி நான் தான் அப்படின்னு இவர் பேசிய பேச்சில் ஒரே ஒரு நன்மையான பேச்சை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல மற்றவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல தெரியாது. ஏன்னா அவர் பேசிய மொத்த சாராம்சமும் திமுக வெறுப்பு பேச்சு, திராவிட எதிர்ப்பு பேச்சு. அதுலேயும் உருப்படியான பேச்சு இல்லை. திமுக தீய சக்தி. ஏன் சொன்ன அப்படின்னு கேட்டால் எம்ஜிஆர் சொன்னார்,
ஜெயலலிதா சொன்னாங்க. சரி, விஜய் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணாரு, தீய சக்தின்னு உட்பட. ஆனா திமுக எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு, எப்படி பொலிட்டிக்கலா அவங்க அணுகுனாங்க அப்படின்னு அந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இல்ல, திமுக BJP ரியாக்டே டெல்லிக்கு பண்ணல. கூப்பிட்டு- ஒரே ஒரு நிமிஷம், சிம்பிள். இந்த கேள்வி முதல்ல முடிச்சிரணும் நம்ம. ஆ. இது ரியாக்டே பண்ணல. அது லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. ரைட், பிஜேபியை லைட்டா டச் பண்ணிக்கிட்டு இருந்த விஜய பிஜேபி கெடுக்குப்பிடி கேள்விகளை ஒரு கெடுக்குப்பிடி விசாரணைக்கு வளையத்துக்குள்ள விஜய் கொண்டு வந்து வச்சு சென்னையில் உள்ள சிபிஐ அதிகாரிகள் கூட விசாரிக்க விடாம டெல்லிக்கு 2 முறை கூப்பிட்டு வச்சது ஒரு பக்கம் இருக்குல்ல, ஜனநாயக நெருக்கடி இன்னொரு பக்கத்துல இருக்குல்ல. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது எல்லாவற்றிற்கும் காரணம் விஜய். விஜய் நேரடியா எதிர்த்தது திமுகவை, ஆனா பிஜேபி கெடுபிடி காட்டுது அப்படின்னா அது இதோட இல்ல, புரிதல் பார்வை இது என்னவா இருக்கு? முழுக்க வந்து இது ஒரு பெரிய டிராமாவோட ஒரு எபிசோடு. இப்ப நீங்க பாக்குறது ஒரு எபிசோடு. யாரு டிராமா சிம்பத்தி கிரியேட் பண்ணுவதற்கான ஒரு எபிசோடு. இப்ப என்னன்னா, விஜய் வந்து வாக்குகளை பிரிக்கிறவராக பார்க்கப்படுறார். யாருடைய பார்வையில்? பிஜேபி பார்வையில. யாருடைய பிஜேபி வாக்குகளை? பார்வையில அதிமுக வாக்குகளை பிரிக்கிறவரா பார்க்கப்பட்டார். ஆனா அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா திமுக வாக்குகளை பிரிக்கணும். என்ன நரேஷன்னா, தெளிவாக சிறுபான்மையினர் வாக்குகள் மொத்தமாக யாருக்கு போகுது, திமுகவுக்கு போகுதுன்னு ஒரு நரேஷன் ரொம்ப நாளாக கட்டமைக்கப்படுது. பாஜகவோடு யார் அணி சேர்ந்தாலும் அவங்க தோத்து போயிடுவாங்க, பாஜக இல்லாமல் இருந்தால் அவங்க வெற்றி பெறுவார்கள்னு ஒரு நரேஷன் இங்கே இருக்கு இல்லையா. இதில் வந்து தொடர்ச்சியாக கடந்த 10 தேர்தல்களில், அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கும், உள்ளாட்சி தேர்தலாக, எம்பி தேர்தலாக, எல்லா தேர்தல்களிலும் பெருவாரியான வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். அதான் அந்த கூட்டணி, அது பலமாக இருக்கிறது. அந்த கூட்டணிக்கு பலம் பெற்று வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மையினர் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகளாக இருக்கலாம், இஸ்லாமியர் வாக்குகளாக, பட்டியலின வாக்குகளாக இருக்கலாம். இந்த வாக்குகள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு 90% வாக்குகள் இங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த வாக்குகளை பிரிப்பதற்கு பாஜக குட்டிக்கர் நாட்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுக என்ன வேஷம் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா காலகட்டம் வேற, அப்போ இருந்த அதிமுக வேற. இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களுடைய ஒரு சேஃப் ஜோனாக இந்த இடத்த வச்சிருக்காங்க. அவங்க நினைச்சா எடப்பாடி இந்த பக்கத்து சீட்டுக்கு மாறலாம். இதுதான் நிலைமை. அதனால அந்த வாக்குகளை பிரிப்பதற்கு ஒரு தனியாக ஒரு ஆள் வேணும். அந்த நபராக அவங்க பார்க்கப்பட்ட நபர் முதல்ல யாரை எதிர்பார்த்தாங்க தெரியுமா? ரஜினிகாந்த் எதிர்பார்த்தாங்க. அவர் தான் வருவார், அவர் மூலமாக அந்த வாக்குகளை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிந்து கொண்டதுனால மிக தெளிவாக அவர், என்னால் என் தொண்டர்கள் பாதிப்பதை, என்னுடைய ரசிகர்கள் பாதிப்படைவதை நான் விரும்பல அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக என் உடல்நிலை சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டார். அடுத்ததாக சிக்கினவர் வந்து விஜய். ஏற்கனவே விஜய்க்கும் பாஜகவுக்கும் 7ஆம் பொருத்தம். நெய்வேலியில் அவர் வந்து கைது செய்யப்பட்ட அதான் குற்றவாளி மாதிரி கூட்டு வந்தாங்க. அரெஸ்ட்டு தான் அது. கூட்டு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 24 மணி நேரத்துக்கு மேலே சோதனை பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லவே இல்லை. எந்த அறிக்கையும் வருமான வரித்துறையிலேருந்து வரல. ஆனால் அன்னைக்கே பல வெத்து பேப்பர்லேருந்து கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. இப்படி அன்றே வந்து முடிவு செய்து விட்டார்கள். விஜயை அவங்களுடைய டார்கெட் பாயிண்ட்டாக எடுத்துட்டாங்க. அந்த டார்கெட் பாயிண்ட்டு அது குறி வச்சா தப்பாது, தப்போன்னு தெரிஞ்சால் நான் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு இவர் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் பேசுகிறார்ல. இந்த பஞ்ச் டைலாகே தப்பு, அபத்தமானது. நீங்கள் இலக்கை தெரியாமல் பயணப்பட முடியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்குங்க, நாம் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா எங்கே போக போகிறோன்னு முடிவு பண்ணிடுறோம். நம்ம அந்த இடத்த நோக்கி தானே போனோம். நான் எங்கே போவனே நான் முடிவு பண்ண மாட்டேன், ஆனால் நான் போக மாட்டேன்னு முடிவு பண்ணால் நான் போகவே மாட்டேன். இது என்னது இது? அப்படி தானே இருக்குது இந்த டைலாக். சினிமாவில் ஒன்றா எடுபடும் அந்த வசனம். நீங்கள் இயல்பான வாழ்க்கையில் அந்த வசனம் எடுபடாது. இன்றைக்கி மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் விஜயை ஒரு கோமாளியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது உண்மையிலேயே. விஜயை பார்த்தா பாவமாகவே இல்லை. அதை தான் சொல்கிறேன். இங்கே பாவமாக இருக்குன்றத விட கோமாளியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உண்மையிலே பரிதாப உணர்ச்சி வருது. ஏன்னா நான் தான் கடுமையாக எதிர்க்கிறவன். விஜய் மீதான கடுமையான எதிர்வினை ஆற்றுக்கிறதுல நான் ரொம்பவே, மற்றவர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனாலும் என் சார்பாக இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. என்ன காரணம்னா, விஜய் செய்கிற, பேசுகிற, அவருடைய அந்த கட்சியினுடைய செயல்பாடு அனைத்தும் இளைஞர்களை தப்பாக வழிநடத்துது. அந்த ஜென்சி கூட்டத்தை தப்பான பாதைக்கு அவர் திருப்புறாரு. ரொம்ப ஆபத்தான மனிதராக காணப்படுகிறார். ஆபத்தான அரசியலுக்கு பிடிச்ச வியாதியா இருக்கார் இவருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்கிறேன். இப்போதும் விஜய் பேசுகிற அரசியலில் எங்காவது தமிழ்நாட்டு நலன் இருக்கா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே வார்த்தை. இப்போ நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுப்பது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், பச்சையா தெரியும் யாருக்கு, எல்லாரும். ஆனால் அவர்களை குறித்து என்னைக்காவது பேசியிருக்காரா? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த எந்த திட்டங்களுக்கும்
கடந்த அதாவது 14ஆம் ஆண்டில் இவங்க எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க 2014 இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ திட்டங்கள் கிடப்பில் இருக்கு. நிதி உதவி வரல. ஜிடிபி ரேட்டு கீழே இருந்ததை திமுக அரசாங்கம் வந்த பிறகு தான் இப்போ இன்னைக்கு வந்து 11.5 பாயிண்ட் வரைக்கும் ஏற்றி வச்சிருக்கு. ஆனால் அது என்னன்னே தெரியாது இந்த கும்பலுக்கு. பொருளாதார தரவுகள் அடிப்படையில் என்னன்னே தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பேசுவீங்க? பேச முடியாது இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் விஜய் பேசுகிற அரசியல் குறித்து அரசியலே பேசாமல் வெறுப்பான ஒரு பேச்சை பேசி தூண்டி விட்டுட்டு இருக்காரு. இப்போ அங்கே அந்த ரசிகர்கள் எல்லாருமே நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் எடுத்து பாருங்கள், ஒரே ஒரு ரசிகனாவது ஆரோக்கியமான கமெண்ட் அடிக்கிறானா? ஆபாச கமெண்ட் அடிப்பான், அடுத்த குடும்பத்தை தப்பாக பேசுவான். இப்போ நம்ம எல்லாருமே என்னைக்காவது விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்திருக்கோமா? இல்லை. அந்த வாழ்க்கை குறித்து நமக்கு அவசியம் இல்லை. அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அது வந்து நமக்கு தேவையில்லை. நீ பொதுவான வாழ்க்கைக்கு வர, என்ன ஆளணும்னு தானே வர. முதலமைச்சர்னா என்னது? என்னை ஆளுகிற இடத்துக்கு தான் நீ வர. அப்போ என்னை ஆளுவதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு நான் செக் பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா நான் என்னுடைய வாக்கு இருக்கு. அப்போ நான் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கேன். அப்படி கேள்வி கேட்டால் என்னை, என் குடும்பத்தை, என்னை வரைக்கும் சொல்லலை, விஜயை விமர்சிக்கிற அனைவருடைய குடும்பம் வரைக்கும் நீங்கள் வந்து ஏஐல போட்டு மிரட்டுவேன், ஏஐல போட்டு அசிங்கப்படுத்துவேன்னு பேசுறீங்களே, உங்களை எந்த லிஸ்ட்ல வச்சு அடிக்கிறது? இதையெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற விஜய் வேடிக்கை பார்க்கிறார். பொது மேடையிலங்க, மேடையில் விஜய் உட்கார்ந்துருக்காரு. இந்த ஆதவன்னு ஒரு கேட்டகரி ஒருத்தர் இருக்கான். இந்த மாதிரி ஒரு கேவல பிறவி, கேவல ஜென்மத்தை பார்க்கவே முடியாது. ஒரு அமாவாசை. நான் சொல்லலை, உடனே அதிர்ச்சி அடையாதீங்க. யார் சொன்னது? அவங்க அந்த பொண்ணை கொடுத்த அண்ணன். இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா, சார்லஸ் சொல்றாரு, அவன் ஒரு அமாவாசைங்க, அவன் வந்து ஒரு பணப்பிசாசு, அவன் வந்த பிறகுதான் எங்க குடும்பம் நாசமா போச்சு, அவனால் எங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, அவன் நல்லவனே கிடையாது. அமாவாசைன்றது யாரை சொல்லுவாங்க? சத்யராஜ் அமதிப்படை சினிமா சொல்றீங்க. அந்த படத்தில் அவர் என்ன கேரக்டரா இருப்பார்? சகுனி கேரக்டர்ல இருப்பார். ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதைச்சிட்டு எல்லா வேலைகளும் செய்வார், சில்லறத்தனமான வேலையெல்லாம் செய்வார். அடிப்படையில் அப்படிதான் சொல்லணும். அப்போ அந்த கேரக்டராக இருக்கிற இவர் போன எல்லா இடங்களிலும் 7.5 கூட்டியிருக்கார். திமுகவில் இருந்தார், அங்கே உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க தங்கை கணவர் அவருக்குமே வந்து மாப்பிள்ளைக்குமே சண்டையை மூட்டி விட்டார். மச்சா மாமனுக்குமே சண்டையை மூட்டி விட்டாரா? அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டாரா? அங்கேருந்து எங்கே வந்தார்? விடுதலை சிறுத்தைக்கு வந்தார். அங்கே வந்து சண்டையை மூட்டி விட பார்த்தார். திருமாவளவன் உஷாரானதுனால நீ வெளியே போயிடு ராஜான்ட்டார். அங்கேயும் பிரச்சனையை பண்ண முடியல. இப்போ இங்கே வந்து சேர்ந்திருக்கார். சேராத இடத்துல சேரக்கூடாத நபரோடு விஜய் சேர்ந்ததுனால் அது வரைக்கும் விஜய் ஏதோ பத்தக்கான்னு பேசிக்கிட்டு இருந்தார். எப்போ ஆதவன்ற ஒரு கேரக்டர் உள்ளே போச்சோ வெறுப்பு அரசியலை அதிகமாக பரப்ப ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் விஜய் பேசிய பேச்சு எடுத்து பாருங்க, எங்கேயாவது ஒரு பேச்சிலாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் யாரை வேணா எதிர்க்கலாம், திமுக எதிர்க்கக்கூடாதுன்னு சட்டமே கிடையாது, தாராளமாக எதிர்க்கலாம். திமுக குறித்து எதிர்ப்பு சொல்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாரும் வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, மாற்று சக்தியாக நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, திமுகவை விட அதிகமான ஊழல் செய்து ஊழல் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட அதிமுக பற்றி ஏன் பேச மாட்டீங்க? பேசணும், அது ஒரு ஓரமாக வச்சிருவோம். இவர்களை விட மிக மோசமான ஊழல் செய்து இன்னைக்கு நாட்டையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற பாஜக குறித்து ஏன் பேச மாட்டீங்க? தமிழ்நாட்டின் அத்தனை நலன்களையும் காலில் போட்டு மிதிச்சு நசுக்கிட்டு இருக்கிற பாஜக என்கிற பேரை உச்சரிக்க கூட பயப்படுறீங்க. கரூர் சம்பவத்துக்கு பின் பாஜக வாயிலே வரமாட்டேங்குது. அதுக்கு முன்னாடியாவது ஒன்றிய அரசு பாஜகலாம் பேசினாரு, இப்போ பேசுறாரா எங்கேயாவது? அப்போ விஜயை நம்ம எப்படி நம்புறது? இப்போ பிஜேபி விஜய் மீது இது வரைக்கும் ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் அணுகுனுச்சு. ஆனால் இப்போ ஏன் திடீர்னு இந்த கெடுக்குப்பிடிக்கு காரணம் ராகுல் காந்தியோட வாய்ஸ், ராகுல் காந்தியோடைய ஆதரவு நிலைப்பாடு, ராகுல் காந்தி விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனதோட வெளிப்பாடு தான் இந்த அரசியல் கிடுக்குப்படியான. ஆக்சுவலாக அங்கே உண்மையிலேயே இந்தியா முழுமைக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் எந்த கட்சி இல்லாமல் அழிக்கப்படணும்னு பாஜக வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாது அவங்க முடிவு பண்ணி தான் எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. அது உண்மை தானே? அப்போ அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக, மிக ஸ்ட்ராங்காக வெற்றி கூட்டணியாக இருக்கிற திமுகவோடு இணைந்து இங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். காங்கிரஸ்குள்ளேயும் சில புல்லுரிவுகள், சில துரோகிகள், சில நன்றி கெட்ட முட்டாள்கள்லாம் இருப்பாங்கல்ல. பேர் சொன்னால் ரொம்ப கேவலமாயிடும், பேர் சொல்ல விரும்பலை நான். இந்த மாதிரி கும்பல்கள் திமுக வாக்கை வாங்கி ஜெயிச்சுட்டு பேசக்கூடிய புல்லுருவிகள்லாம் அவங்களுடைய அவங்க சுயநலத்துக்காக செய்கிற செய்கையில் இங்கே என்ன கள நிலவரம்னே தெரியாமல் யார் பேசுறது? ராகுல் அங்கேருந்து பேசினார். அந்த வெளிப்பாடு ஏற்கனவே காங்கிரஸ் மேலே வரக்கூடாதுன்றதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க.
இப்போ பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன் நான். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பெரிய பிரச்சனையே கிடையாது. காங்கிரஸை கலட்டி விட்டு விட்டால் திமுக ஜெயிச்சான்னா தோத்தா என்ன, அது அவங்களுக்கு அவசியமே இல்லை. பாஜக இப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிற எண்ணத்தில் இல்லை. தெளிவாக புரிஞ்சுங்க. அவருடைய நோக்கம் இப்போது ஆட்சி பிடிப்பதில்லை. நான் தெளிவாக இப்போது ஆட்சி பிடிப்பதில்லை. பின்னாடி அஜந்தா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிலைமை காங்கிரஸை தொடைத்தெறியணும், ஜீரோ ஆக்கணும். அப்போ காங்கிரஸ் எங்கே இருக்குது அங்கேருந்து பிடிங்கிட்டு வெளியில் வரணும். அதற்கு அங்கே இருக்கிற ஆட்களை விட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு சில திருச்சியில் இருக்க ஒருத்தர் இருக்காரு, மயிலாடுதுறை கேட்ட ஒருத்தர் இருக்காரு, சீட்டு கேட்டு கிடைக்காம ஒருத்தர் இருக்காரு, இந்த வாயை திறந்தா வடை சுட்டு இருக்கிற ஆள் இப்போ ஒரு ஜெயிச்ச எம்பி ஒருத்தர் இருக்காரு. இப்படி பல பேர் இருக்காங்க. இந்த எல்லாருடைய நோக்கம் என்னன்னா, இங்கேருந்து நம்ம வெளியே போயிட்டா நமக்கு பெரிய சீட்டு கிடைக்கும், ஒரு பெரிய மாபா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். வர இடத்துலலாம் விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. வருகிற கருத்து கணிப்பெல்லாம் 29-30 இடங்கள், அதாவது 30% சீட் இருக்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. டிடிவி தினகரன் தாவேக்காவை கைவிட்டது மாதிரி, வைத்திலிங்கம் தாவேக்காவை கைவிட்டது மாதிரி, விசிகா தாவேக்காவை கைவிட்டது மாதிரி காங்கிரஸும் தாவேக்காவை கைவிட்டு விட்டதா? தாவேக்காவே அவங்க தூக்கியே பிடிக்கலங்க. இப்போ தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தானே திமுக அவங்க கூட்டணி கட்சிகள் தாவேக்கா இருந்தாங்க. இல்லை நிலைப்பாடு எடுத்தது வந்து ராகுல் காந்தி கிடையாது, மாநில தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கட்சியில் சில புல்லூரிகள் இருப்பாங்க. அந்த புல்லூரிகளோட ஆசை, ஏன்னா திமுகவை முதல்ல இருந்து பிடிக்காது அவங்களுக்கு. அந்த அடிப்படையில் அவங்க சொன்ன விஷயங்கள் மூலமாக, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு, இப்போ நான் வந்து உங்களுக்கு நெருக்கமான ஒரு நபர் இருக்கார், அவர் உங்களோட பழகிட்டு இருக்காரு தெரியும். அவர் ஒரு முடிவை எடுத்து யாரையோ ஒருத்தர் சந்திக்கிறாருன்னு நீங்கள் சொல்லி சந்திச்சிங்கன்னு தான் நான் யோசிப்பாங்க. ஆனால் ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காரு. அதனோட வெளிப்பாடு தான் பிஜேபி இப்படி கிடுக்குப்படியான விசாரணையை விஜய்க்கு எதிராக முடக்கி விட்டுருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்தில் ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பதால் தான் இப்படிப்பட்ட காங்கிரஸ் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுகிறார்களா? இல்லை ஆக்சுவலாக நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அந்த நிலைப்பாடு எடுத்ததனுடைய விளைவு இப்போ அடி வாங்குறது யாரு? விஜயா. அடி வாங்குறது யாரு? விஜயா. வெளிப்பார்வைக்கு அதானே தெரியும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரை பொறுத்த எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த தேர்தலில் நிற்பது சந்தேகம். ஏன் விஜய் தேர்தலில் நிற்க மாட்டாரா? இந்த தேர்தல் அவர் நிற்பது. ஆனா அவர் தான் டிஎம்கேவான்னு கேட்கிறாரு. கட்சி நிற்குங்க, புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படின்னா கூட்டணிக்குள் கூட்டணின்னு இப்போ ஒரு காலையில இருந்து ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குல்ல, கூட்டணிக்குள் கூட்டணி. அதிமுகவுக்குள் பாஜக இருக்கிறது, பாஜகவுக்குள் டிடிவி வந்திருக்காரு. ஓ, அது அப்படி கூட்டணிக்குள் கூட்டணி அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். என் பார்வையில நான் எடுத்துக்கிறேன், அதை விட்டுருங்க, அது ஓரமா, அது சப்ஜெக்ட் வேற. அந்த மாதிரி தாவேக்கா தேர்தலில் நிற்கும், ஆனால் விஜய் நிற்க மாட்டார். ஆனா விஜய் தான் அந்த தொகுதியோட வேட்பாளர் விஜய், இந்த தொகுதியோட வேட்பாளர் விஜய். விஜய் சொன்னாரு அன்றே, அவர் சொல்லிவிட்டார் நான் எதுலயுமே நிக்க போறது இல்லைன்னு. அதோட அர்த்தம் இதுதான். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா தொகுதிகளிலும் நான் தான் நிக்கிறதா நினைச்சு ஓட்டு போடுங்க. நான் எல்லா தொகுதிகளுக்கும் ஜெயிச்சு நான் முதல்வரா வந்து நிப்பேன். ஏன் விஜய் தேர்தலில் போட்டி போட மாட்டேன்? பயம், தோத்து போயிடுவோம் பயம். அப்படி ஒரு பயம் வந்துச்சுன்னா அவர் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார்ல. நீங்க சொல்றது அபத்தமா இருக்கு. இல்ல அபத்தம்லாம் கிடையாது, இதுதான் உண்மை. வன்மத்தை கொட்டுறீங்க. தாராளமா நீங்க சொல்லலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வன்மம் என்பது எது தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சிப்பது தான் வன்மம். நான் இப்போ வந்து அரசியலே தெரியாத ஒரு தற்குறி முதலமைச்சர் பதவிக்கு மட்டும் ஆசைப்பட்டா ஒத்துக்க முடியுமா? இப்பதான் சொல்ல வரேன், விஜய்க்கு ஆதரவா பேசினா தற்குறியா மாறி போயிடுறீங்களே. நீங்க எலெக்ஷன்ல நிக்காமையா ஜெயிச்சுட்டு 6 மாத காலம் டைம் இருக்கு, அதுக்குள்ள யாரையாவது ஒருத்தர் ரிசைன் பண்ணி ஜெயிக்கலாம். திருப்பி நிக்கணும்ல விஜய். அப்ப நிப்பாரு, ஜெயிச்சாதானே. இப்ப தோத்துருவாருங்க. 100% இல்ல 200% தோற்று விடுவார். அந்த பயத்தின் காரணமாக விஜய் ஒரு பயந்தாங்கொள்ளி, ஒரு கோழை, ஒரு பயப்பட்டு ஓடி போய் ஒளிர நபர். இல்ல நீங்க விஜய்க்கு ஒன் சைடா பேசுறீங்க, விஜய்க்கு எதிராக ஒன் சைடா பேசுறீங்க. இல்ல நான் தெளிவா சொல்றேன். இன்னும் ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்லணும்னா, விஜய் எங்கேயும் போய் பிரச்சாரம் செய்வதற்கு பயப்படுகிறார். அதற்கு காரணம் சொல்லட்டுமா அவருக்கு? அதனால தான் அவரால் எழுதி கொடுக்கிற விஷயங்களே முழுசா படிச்சு சொல்ல தெரியல, பதட்டப்படுகிறார். இந்த 41 மரணங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க, ஒரு உண்மையை சொல்றேன், நல்லா தெரிஞ்சுங்க. இதுவரைக்கும் அவர் விஜய் எப்படி இருந்தாரோ தெரியாது. சிபிஐ விசாரணைக்கு போன பிறகு அந்த விசாரணையினுடைய பல்வேறு விஷயங்கள் அவருக்குள்ள போட்டு ரணமாக அறுத்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த கேள்விகள் இருக்குல்ல, சிபிஐ கேட்ட கேள்வி உனக்கு தெரியுமா, நீ பக்கத்துல இருந்து பாத்தியான்னு கேட்பாங்க. நான் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சிபிஐ அதிகாரிகளே அந்த செய்திகளை கசிய விட்டு விட்டார்கள் வெளியில. நாங்க என்ன கேள்வி கேட்டோம், அவர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு. இத்தனை கேள்விகளுக்கும் அவர் சொன்ன பதில்களும்
அவரை ரணமாக்கி இருக்கிறதுன்ற காரணம் என்னன்னா, எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் தன்னை பார்க்க வந்து இத்தனை பேர் செத்து போயிட்டான்னா அவனுக்குள்ள அந்த நிச்சயமாக அந்த நினைப்பு அவனை ரணமாக அறுக்கும். குற்ற உணர்வு ஏதாவது ஒரு கண்டிப்பாக அறுக்கும். அதனால்தான் அவர் வந்து நிச்சயமா இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா இந்த தேர்தலில் நிற்க மாட்டார். இது கரூர் இன்சிடென்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நிமிஷம், ஆக்சிடென்ட் ஒத்துக்கிறீங்களா? சட்டப்படி ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா ஆக்சிடென்ட்? எஸ். அப்புறம் ஏன் சார் சதி கோட்பாடுன்னு இந்த கும்பல் கிளம்பி போச்சு, தாவேகா கும்பல்? ஆக்சிடென்ட் தானே. அப்படி வாய் விட்டு தான் இப்ப சிபிஐ வாயில போய் மாட்டிக்கிட்டாங்களா? சிபிஐயோட குகையில போய் மாட்டிக்கிட்டாங்களா? சார் இப்போ பிஜேபியோட கோட்டையில போய் மாட்டிக்கிட்டாங்களா? தரையில் இருக்கிற முதலையிடம் மாட்டி இருந்தார் முதல்ல. அவர் மாதிரி குட்டி கதை சொல்றேன். தரையில் இருக்கிற முதலையிடம் மாட்டி இருந்தார் விஜய். தமிழ்நாடு அரசியல சொல்றீங்க? தமிழ்நாடு அரசியல். இப்போ அங்க வந்து அவர் வந்து முதலை கிட்ட இருந்து மக்களால் வந்து அந்த முதலையை அடிச்சு விரட்டி ஏதோ ஒன்று பண்ணி அவரை முதலை கிட்ட இருந்து காப்பாற்றணுன்னு நான் தப்பிச்சு ஓடி போய் தண்ணியில குதிச்சுட்டா முதல்ல நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு தண்ணியில குதிச்சிட்டார். தேசிய அரசியல்னு சொல்லப்படுகிற சிபிஐ கிட்ட போய் மாட்டிக்கிட்டார். பிஜேபி கிட்ட விஜய தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டது கூடவே இருக்கிறவங்க தான். யார சொல்றீங்க? காப்பாத்துறேன் வாங்க வாங்க வாங்க. ஆதவ தான் சொல்றேன், வேற யார சொல்றேன்? அவர் தானே டெல்லிக்கு கூட்டிட்டு போனார். அதனால தான் சொல்றேன், அவர் தான் கூட்டிட்டு போய் ஐயா குச்சிருங்க ஐயான்னு சொல்லி குதிக்க வச்சாரு. இப்போ கடல்ல குதிச்சிருக்காரு, சுறா கிட்ட மாட்டிருக்காரு. தண்ணிக்கு அடியில என்ன இருக்குன்னே தெரியல. பல கட்ட முனைகள்ல தாக்குதல் பண்றாரு. ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்கல்ல ஜனநாயகன் பிரச்சனை, ஒரு பக்கம் சிபிஐ பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த 41 மரணங்களுடைய உண்மையான அந்த மரணம் அடைந்த ஆன்மாக்களுடைய நெருக்கடி. சார் மற்றதெல்லாம் கூட நான் மறந்துடுவேன் சார். 41 பேருடைய மரணத்தினுடைய ஓலம், அந்த குழந்தைகளுடைய கடைசி நிமிட அந்த போராட்டம், உயிர் விடும்போது அவருடைய எண்ண ஓட்டம், இது அனைத்தும் விஜய தூங்க விடாதுன்றதை மட்டும் நான் நிதர்சனமா சொல்லுவேன். விஜய் தனிமையில் இருக்காரு, நீங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விஜயை தூங்க விடாமல் செய்யும் அப்படின்னு. ஆனா விஜய் சுறா கிட்ட போய் மாட்டிருக்காருங்கிறீங்களே. ஆமா, பாஜக என்கிற மிக மோசமான ஆக்டோபஸ் கரங்கள்னு சொல்லப்படுகிற அதை நொறுக்கி தள்ளக்கூடிய சுறா கிட்ட மாட்டிருக்காரு. பாஜக சுறா வந்து அவரை விழுங்கும், இல்லைன்னா அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும். விஜய் பாஜக என்னும் சுறா கிட்ட மாட்டின எறாவா? ஆமா, உண்மைதான். இறை, எறான்னு கூட சொல்லக்கூடாது, இறை எப்போ வேணாலும் விழுங்கும். ஏன்னா பாஜகவிடம் போய் அணி சேருகிறவர்கள்லாம் பாஜக சொல்படி கேட்டால் ஆட்சி, அதிகாரம், பதவி எல்லாம் கிடைக்கும். அவர்களை மீறினீங்கன்னா அடுத்த கட்டமா உங்களை வந்து காவு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா விஜய்க்கே தெரியுமில்ல, கரூர் இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட். சிபிஐ என்னதான் கேஸ் போட்டாலும் என்னதான் கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது. விஜய்க்கு தெரியல. அப்படிலாம் கிடையாதுங்க. யார் சொன்னது? இல்லையா? தாமதத்துக்கு காரணம் மரணங்களுக்கு முக்கியமான காரணம். தாமதமாக வந்தது யார் தப்பு? யாரை பார்க்க வந்தார்கள்? யாரை பார்க்க வந்து அந்த வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் இறந்து போனாங்க. அதற்கு சூத்திரதாரி யாரு? பிரதானமாக யாரு? ஆதவ பார்க்க வந்தாங்களா? புசியானதை பார்க்க வந்தாங்களா? செங்கோட்டையனை பார்க்க வந்தாங்களா? நிர்மல்குமாரை பார்க்க வந்தாங்களா? மதியழகனை பார்க்க வந்தாங்களா? வேற யாரை பார்க்க வந்தாங்க? விஜய் என்கிற மனிதரை பார்க்க வந்தாங்க. விஜய் மயங்கி விழும்போது தண்ணி பாட்டில கூப்பிட்டுட்டு பாட்டு பாடலாமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டா அந்த மரணங்களை கண்கூடா பார்த்துக்கிட்டே நம்மளை பார்க்க வந்தவன் செத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லியே தீருவேன்னு அவரை பாட விட்டுக்கிட்டு ஆதவ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வீடியோவில் இருக்கு, நான் சொல்லல சார், எல்லாம் வீடியோ ஆதாரமா இருக்கு. அந்த பாட்டு பாடி முடிச்ச பிறகுதான் அந்த குழந்தை காணோன்றாரு, அதை காணோன்றாரு, தண்ணி தூக்கி போடுறாரு. எல்லா டிராமாக்களும் நடந்து எங்கே ஓடி ஒளிந்தார்? 1 மணி நேரம் இவங்க பயண திட்டத்தில் எங்கேயோ நிறுத்தி இருந்தாங்க. அப்ப வேனுக்குள்ள இருந்தது யார் யாரு? நீங்க படப்பிடிப்பு காட்சின்னு சொல்றாங்கல்ல, அப்ப வேனுக்குள்ள இயக்குனர் இருந்தாரா? ஒளிப்பதிவாளர் இருந்தாரா? கேமராமேன் இருந்தாரா? போட்டோகிராஃபர் இருந்தாரா? இவங்களுக்கெல்லாம் சம்மன் எப்போ வரும்? இந்த கேள்வி வருமா வராதா? நிச்சயமாக இவர்கள் அனைவருக்கும் சம்மன் வரும். ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. ஜான் ஆரோக்கியம் விசாரிக்க போறாங்க, சம்மன் அனுப்பிட்டாங்க. இன்னும் என் தம்பி ஜெகதீஷ் வண்டிக்குள்ள இருந்தாரு, அவருக்கும் விரைவில் சம்மன் வரும். ஏன்னா அவர் தான் இணை பொருளாளரா இருக்காரு. இன்னும் நல்லா கூப்பிடுங்கன்னு வாய்ஸ் அவருடைய வாய்ஸா? ஆமா ஆமா. இன்னொரு விஷயம், அவர் வாய்ஸோ இல்லையோங்க, கேட்டா என் வாய்ஸ் இல்ல டப்பிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஏன் நான் வந்து தம்பி ஜெகதீஷ் இந்த இடத்துல குறிப்பிடுறேன்னா, அவர் விஜயிடம் சம்பளம் வாங்குவராக வேலைக்கு வந்தார். சம்பளம் வாங்குகிற ஒரு நபராக வேலைக்கு வந்தவர் அடுத்தடுத்து படிப்படியாக உயர்ந்து இப்ப விஜய்க்கே சம்பளம் கொடுக்கிற இடத்துக்கு உயர்ந்திருக்கார். இந்த மாய மந்திர சூட்சமம் எப்படி நடந்ததுன்னு சிபிஐ சந்தேகப்படுது. எப்படி இவ்வளவு பெரிய பொருள் அவருக்கு வந்துச்சு? உலகத்திலே பொருளாளர் பதவின்னு ஒண்ணுதான் இருக்கும். இணை பொருளாளர்னு ஒரு பதவியை போட்டு இவருக்கு பட தயாரிப்பிலும் தன்னை சேர்த்துக்கிட்டு அவர் இப்ப கண்ணசைவில் தான் விஜய் நடக்கிறார், நிற்கிறார், ஓடுறார்.
இல்லை நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் விரைவிலேயே கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சார் என்ஐஏ விசாரணைக்கு வந்திருக்கு சார். நீங்க சிபிஐக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அடுத்த கடத்துக்கு வந்துட்டாங்க. என்ஐஏ விசாரிக்குது, தேசிய புலனாய்வு முகமம். ஏன் ஜனநாயகனுக்கு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கதா அவங்க கோர்ட்ல சொன்னதோட வெளிப்பாடு இந்த விசாரணையா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு விஜய் எங்க போனாலும் பல கோடி ரூபாய் செலவு செய்யப்படுது. உதாரணத்துக்கு பயணிகள் விமானத்தில் போறதுக்கு என்ன கேடு காலம் விஜய்க்கு? பயணிகளோடு பயணம் பண்ண மாட்டாரா? நாற்காலி, முதல்வர் நாற்காலி மட்டும் ஆசைப்படுறாருல்ல, அப்போ பயணம் யாரோட பண்ணணும்? மக்களோட மக்களாக தானே சார் இருக்கணும், மக்களோட மக்களாக தானே இருக்கணும். தனி விமானம் பதவிக்கே வரல, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பு இல்லை, நீங்க பதவிக்கு வரீங்கல்ல, பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த ஆட்டம் போட்டிங்கன்னா தனி விமானம், அந்த விமானத்துக்கு எவ்வளோ செலவு? அது உங்க அப்பா வீட்டு காசான்னு நம்மளை கேட்பாங்க. எங்க அப்பா வீட்டு காசு கிடையாது, யார் காசோ தான். ஆனால் இன்றைக்கு பதவிக்கு வருவதற்கு முன்பாக சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தனி விமானம், நீங்க எங்க போறீங்க, உங்களோட யார் வருவார் யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசிய வாழ்க்கை வாழுறீங்க. அப்ப அந்த ரகசியத்தை உடைப்பதற்காகத்தான் இன்னைக்கு என்ஐஏ உள்ள வருது. ஒரு முறை நீங்க வந்து பயணப்பட்ட டெல்லிக்கு போனீங்கன்னா அந்த விமானத்தினுடைய செலவு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே அதை நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் குறித்து வெளிப்படைத்தன்மையே இல்லை, யார் ஓனர்னே தெரியல. எல்லா விமான நிறுவனத்துக்கும் ஓனர் யாருன்னு தெரியும், அலுவலகம் எங்க இருக்குன்னு தெரியும், கார்பரேட் ஆபீஸ் என்னன்னு தெரியும், டெலிபோன் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுல எதுவுமே இல்ல. ஆனா விஜய் பயணம் பண்ணக்கூடிய அந்த விமானத்தோடைய உரிமையாளர் யாருன்னு தெரியலையா? யாருன்னே தெரியலையே. விஜய்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்லலைங்க, ஏங்க வாயில இருந்து நீங்க புடுங்க பாக்காதீங்க. ஜெகதீஷ்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்லவே இல்லையே. ஆதோ அர்ஜுனான்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்லவே இல்லையே அந்த மாதிரி. புஷி ஆனந்த்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்லவே இல்லையே அந்த மாதிரி. ஆக மொத்தம் உங்க நோக்கம், மக்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஏன் வாயால அது வந்து விஜய் வாங்கி இருக்க விமானம்னு சொல்ல வரீங்க. ஆனா எனக்கு தெரியாதுங்க ஏன் வாங்கி இருக்க கூடாதுன்றேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த விமானம் சென்னையிலிருந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தா குறைந்தபட்சம் 30 to 50 லட்சம் ரூபாய் செலவுன்றாங்க, ஒரு சிலர் 1 கோடி ரூபான்றாங்க. இதுவரை விஜய் அரசியலுக்கு வருவதாக சொல்லிவிட்டு விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்த எண்ணிக்கையோட அளவு டெல்லி உட்பட சிபிஐ விசாரணை உட்பட 18 முறை தனி விமானத்தில் விஜய் பயணம் செய்திருக்கிறார். ஒரு பத்திரிகையாளராக நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன், 18 முறை பண்ணியிருக்காருங்க தனி விமானம். ஒரு முறைக்கு மினிமம் நீங்க 30 லட்சம் ரூபாய் கணக்கு வைத்தால் கூட 18 முறைக்கு எத்தனை கோடி ஆயிருக்குன்னு பாரு, கணக்கு போடுங்க. நான் கொஞ்சம் கணக்கில் வீக்கு, ரைட்டுங்களா? நான் கணக்கில் வீக், அதனால பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் கணக்கு தெரியாதவனுக்கு ஒன்றுமே இல்லை, 1,70,000 கோடி அப்படின்னு சொன்னவொன்னே வாய் பிளந்தாங்கல்ல, ஊழல் நடந்துருச்சுன்னு. இவர் எத்தனை கோடிகளை வெறும் தன்னுடைய ஒரு பயண திட்டத்துக்காக இவர் மட்டும்தான் போறார். ஏன் பயணிகள் விமானத்தில் போனானா என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது சார்? இவர் என்ன யாராவது கடிச்சு தின்றுவாங்களா? இயல்பிலேயே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் முடிவு பண்ணுறீங்க, மதுரைக்கோ திருச்சிக்கோ புதுடெல்லிக்கோ பெங்களூருக்கோ எங்கேயோ போகணும்னு முடிவு பண்ணுறீங்க. எத்தனையோ விமானங்கள் வந்து தினசரி விமானங்கள் பறந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா இப்போ பெரும்பாலும் விஐபிகள், நான் பல முறை விமானங்களை பயணம் பண்ணும்போது நான் பயணம் பண்ண விமானத்திலே பல அரசியல் விஐபிகள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ நடிகர்கள் வந்திருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் முன் வரிசையில் முதல் சீட்டில் ஒரு 3 சீட் இருக்கும், அந்த 3 சீட்டை பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. பக்கத்தில் யாரும் உட்கார முடியாத அளவுக்கு 3 அவங்களே பிளாக் பண்ணுவாங்க. அவர் வந்தாருன்னா முன்னாடி வந்து அப்படியே இறங்கி போயிடுவார். அவர் இறங்கி போன பிறகு தான் மற்ற பயணிகளை வந்து அனுப்புவாங்க. இது விமான நிறுவனம் அவர்களுக்கு செய்து கொடுக்குற வசதிகள். உங்களுக்கும் அந்த வசதியை செய்து கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பயணிகள் நுழையிற வாசலில் நுழையிறதில்ல, விஐபி வாசலில் தான் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எல்லா வசதிகளும் ஒன்றிய அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது இல்லை. அப்போ பயணிகள் விமானத்தில் போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பணத்திமிரு தானே, பணத்திமிரு தானே சார், வேற என்ன சொல்லுங்க, வேற என்ன? அப்ப வெளிநாடுகளில் விஜய் சம்பாதிக்கிறாரு, அதனால அவருக்கு பணத்திமிரு இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை சார். நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா பணத்திமிர காட்டக்கூடாது. சொகுசு வாழ்க்கையில இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை புறக்கணிச்சிருவாங்க. என்றைக்கு மக்களோடு மக்களாக பயணிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களை மக்கள் ஏத்துப்பாங்க. நான் அதனால தான் திருப்பி சொல்றேன், எனக்கு வன்மம் கிடையாதுங்க, நான் அவர் நல்லதுக்காக சொல்றேன். விஜய் இதற்கு முன்னாடி செய்த செயல்களின் வெளிப்பாடா விஜய்க்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்கள் உருவாகி இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் இனி என்ன ஆவார்? என்ன ஆவார்னு அவரை தான் கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு விஜய் என்ன ஆவார்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அவரே இப்போ மல்லாந்து படுத்து யோசிக்கணும் என்ன ஆவோம், நம்ம என்ன ஆவோம். ஏன்னா நம்ம இவன் வருவான் அவன் வருவான், ஒரு பை வரல, கதவை திறந்து வச்சிருக்கோம். விக்கிரவாணி மாநாட்டிலே சொல்லிட்டோம், ஆட்சியில் பங்கு தரேன் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னோம், ஒரு பையா வரமாட்டேங்கிறான். எல்லாத்தையும் தரேன்றோம், ஆனால் ஒரு பை வரமாட்டேங்கிறான். இன்று வரை அவரை போய் தேடி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க, பேர் தெரிந்த அரசியல் கட்சி, லெட்டர் பேட் கட்சி கூட போலங்க. விஜய் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம், நாங்கள் 234. ஒருத்தன் சொல்கிறான் அன்னைக்கு ஏதோ ஒரு நிறைய அந்த வைரலாக இருக்குது, 290 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம். இருக்கிறதே 234 தானே தம்பி. இன்னும் பல கேவலமான விஷயங்கள். அதனால தான் அவர்கள் எல்லாரும் தற்கூரிகள் மங்குனிகள்னு பேசிட்டு இருக்காங்க.
அடிப்படையில் மொத்தம் நமக்கு எத்தனை தொகுதி இருக்குது, அந்த எத்தனை தொகுதிக்கு ஆள் இருக்காங்களா, அத்தனை தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு பூத் கமிட்டி போடுவதற்கு அந்த அளவுக்கு பூத் கமிட்டி போட்டிருக்காங்களா, ஏஜென்ட்டு பிஎல்ஏக்கள்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்டுகளை நியமிச்சிருக்கோமா, இந்த அடிப்படை அந்த விஷயங்களை கூட தாவேக்க இன்னும் நிறைவேற்றவே இல்லை. இன்னும் பல இடங்களில் மாவட்ட செயலாளரே போடல, நகர நிர்வாகம் போடலை, மாவட்ட பொறுப்பாளர்கள் நிறைய இடங்களில் போடல. இன்னும் அதுக்கெல்லாம் காசு கேட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. பணப்பட்டுவாடா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் இதுவரைக்கும் ஆதவ் செலவு பண்ணார் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற தகவல், இன்றைக்கு ஊடகங்களில் பேசுகிற தகவல், இன்றைக்கு வெளியில் பரப்பப்படுகிற பல்வேறு விஷயங்களில் இந்த பணங்கள் எல்லாம் பெரும்பாலும் பணங்கள் ஆரம்பத்தில் ஆதவ் செலவு பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார். என்ஐஏன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த என்ஐஏ ஏன் இப்போ உள்ள வருதுன்னா அவர்களுக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கு. விஜய்க்கு வந்திருக்கிற வெளிநாட்டு பணங்கள் எல்லாம் வெளிநாட்டு கிறிஸ்தவ நிறுவனங்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஏற்கனவே இங்கே சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் அடக்குமுறைகளை அதிகமாக செய்கிற கட்சி பாஜக. ஓட்டை பிரிக்க தான் உன்னை சொன்னோம். எந்த ஓட்டை பிரிக்க சொன்னோம்? திமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிக்க சொன்னோம். இப்போ நீ பண்ணுற வேலை என்ன? நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிற? அதிமுக ஓட்டை பிரிச்சுட்டு இருக்க. அதிமுக ஓட்டை பிரித்தா உன்னை எப்படி சும்மா ஓடுவாங்க? அந்த அடிப்படையில் இப்போ இதை செய்கிறத விட உனக்கு அதாவது கொதிக்கிறத அடக்கணும்னா எரியறதை பிடுங்கணும். அதனால் பண வரவு செலவுகள் கணக்கு 2 வருஷம் ஆயிருக்கு கட்சி ஆரம்பிச்சு. 2 வயது குழந்தை, கைப்புள்ள, யார் வேணா தூக்கிக்கலாம் அந்த குழந்தைய. இப்போ பாஜக கையில் வச்சிருக்குது. அவர்கள் இப்போ கணக்கு வழக்குகளை ஆராய்ஞ்சா விஜய் நிச்சயமாக சிக்குவார். இந்த சிக்கல் இருக்குல்ல, இது மிக மிக மோசமான சிக்கலாக மாறும். இது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அவரை நகர்த்த விடாமல் பண்ணோம். ஃபைனலாக 25ஆம் தேதி பேச போகிறார். என்ன பேச போகிறாருன்னு பார்ப்போம். மாமல்லபுரத்தில் மீண்டும் ஒரு கூட்டம் வீட்டு பக்கத்திலே போட்டிருக்காரு. பொறுத்திருப்போம். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அன்றைய தினம் மாலையில் பேசுவோம். விஜய் அரசியல் சுனாமியில் சிக்கி தத்தளித்து கொண்டிருக்கிறார். விஜய் சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள்.